அம்மா அம்மா நில்லுமா, நீ ஏன் எல்லா வேலையும் பாக்குற? இப்படி வந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுமா, பாவம் வயசான காலத்துல. அம்மா உன்னைய வயசான கிழவின்னு சொல்றாமா இவ. ஏய், எனக்கு வயசாயிருச்சுன்னு நீ என்ன சொல்லி காட்டுறியா? அம்மா உன் மேல இருக்கிற அக்கறையில தாமா சொன்னேன், உனக்கு வயசாயிருச்சுன்னுலாம் நான் சொல்லலம்மா. நீ இங்க வந்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நான் வேலை பார்த்து தருவேன்ல, அதாம்மா சொன்னேன். ஏய், அம்மாவுக்கு ஸ்க்ரூ கொடுத்தது போதும் ஜெனி, உன் வேலையை மட்டும் பாரு. நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிடுவேன், நீ தலையிடாத. அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது வேலை நான் பண்ணி கொடுக்கணுமா? பாத்திரம் கழுவணுமா, வீடு கூட்டணுமா, துணி துவைக்கணுமா, சமைக்கணுமா, எதனால என்கிட்ட தயங்காம சொல்லுமா. பாசக்கார புள்ள. எம்மா அவளை நம்பாத, அவ ஏதோ வேலை நடக்கணும்னு தான் உன்னை காக்கா பிடிக்கிறா. நான் அம்மா கிட்ட திட்டு வாங்கணும், நல்ல பேர் வாங்கக்கூடாது, வீட்டில் செல்ல பொண்ணா நான் இருக்கக்கூடாது, நீ மட்டும்தான் செல்ல பிள்ளையா இருக்கணும், அதுதானே? அதுக்கு தானே இவ்வளவும். நீயே இருந்துக்கோமா தங்கச்சி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என் மனசார தான் சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு நான் தான் பண்ணுவேன். என் தங்க பிள்ளை என்னென்ன பேசுது பாரு. சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் மடமடன்னு வளர்ந்து என் தலைக்கு மேலே நிற்கிறீங்க. அம்மா அவ தான் ஏதோ வாய்க்கு வந்தபடி எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கான்னா, நீ ஏமா அவ சொல்றத புரிஞ்சுக்க மாட்ற? நீ சும்மா கடடி. என் பிள்ளைய பற்றி எனக்கு தான் தெரியும். இவளுக்கு இன்னைக்கு பக்குவம் வந்த மாதிரி நாளைக்கு உனக்கும் வரும். அம்மா நான் மறுபடி சொல்றேன், அவ இப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் உனக்கு தூபம் காட்டுறா, அதுக்கப்புறம் உனக்கு புரிய வரும் நான் சொல்றது என்னன்னு. அவ அப்படிதாம்மா, சின்ன பொண்ணு தானே, இன்னும் வளர்ந்தா சரியாயிடுவா. சரிம்மா வா வீட்டை கிளீன் பண்ணுவோம். அந்த போட்டோவை எப்பமா எடுத்தது பாரு, கிளாரிட்டியே இல்ல. முதல்ல நம்ம அந்த போட்டோவை தான் மாத்தணும். வேணாமக்கா, அந்த ஃபோட்டோ எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப ராசியான ஃபோட்டோ, ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோம்மா. அதனால அந்த ஃபோட்டோ மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதில் இருக்கிற கிளாரிட்டியா என்னமோ அதை சொல்கிறியே, அதை வேணா நம்ம சரி பார்த்துக்கலாம். அப்புறம் அதை சுற்றி பாருமா, ஒட்டடையும் தூசியுமா அசிங்கமா இருக்கு. ஜெனி உயரமா தானமா இருக்கா, அவளை தூசி அடிக்க சொல்லுமா. ஏய் மலைக்குரங்கு, உன்னால முடிஞ்சா நீ வேலை பாரு, அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஷட்டரை சாத்திட்டு கிளம்பு. அதை விட்டுட்டு என்னையெல்லாம் தேவையில்லாம நீ இழுக்காத. பாத்தியம்மா, கொஞ்சம் கூட ஒரு ரெண்டாவது பொண்ணுக்கு மூத்த பொண்ணோட வயசு மேலேயும் அக்கறை இல்லை, ஒரு நல்ல மரியாதை கொடுக்கணும் அக்காவுக்குன்னு தெரியவும் இல்லை. எல்லாரும் என்னம்மா பேசுவாங்க பாரு, ராணி அவளோட ரெண்டாவது பொண்ணை எப்படி வளர்த்துருக்கான்னு ஒன்னே தரமா அசிங்கமா பேசுவாங்க. ஏய் ஜெனிதா, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேம்மா. என்னடி பேச்சு பேசுற நீ? அக்கான்ற ஒரு மரியாதை கூட கிடையாது உனக்கு. மலைக்குரங்குன்னு கூப்பிடுற, அவ என்ன உனக்கு இளமையா? இளமையா இருந்தாலும் அவ உன்னை எவ்வளோ மரியாதையா கூப்பிடுறா. 4 பேர் என்னை எப்படி மூஞ்சியெல்லாம் பார்ப்பாங்க. கேவலமா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன்னு பேச மாட்டாங்க. வினிதா, நீ என்னதான் ஆட்டம் காட்டினாலும் என்கிட்ட உன் ஆட்டம் செல்லாது. நீ எதுக்கோ அம்மாவை ஐஸ் வைக்கிற நல்லான்னு எனக்கு புரியுது, அந்த அம்மாவுக்கு தான் புரியாது. நான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நான் இங்கே நின்றுக்கிட்டே இருந்தேன்னா நீ அப்படியே பிளேட்டை மாற்றி என் தலையில் மண்ணள்ளி போட்டு போயிடுவேன். அதனால நான் இங்கேருந்து முதல்ல கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு, எனக்கு அதுதானே வேணும். அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுடி. அம்மா ஸ்கூல்ல இருந்து எங்களை ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாங்கம்மா, அதுக்கு நானும் பேர் கொடுத்துருக்கேன். எப்படியாவது நீ தான் அப்பா கிட்ட பேசி காசு வாங்கி தரணும்மா. என்னது ட்ரிப்பா? ஆமாம்மா. எவ்வளோடி? எத்தனை நாள் போறீங்க? 2000 ரூபாய் தாம்மா, 3 நாள்மா. என்னது 3 நாளைக்கு 2000 ரூபாய்? அதுவும் நீ மட்டும் தனியா போறியா? பேரண்ட்ஸ் நாங்களும் சேர்ந்து வரலாமா? அம்மா ஃபேமிலி எல்லாம் வரக்கூடாதுமா, நீங்கெல்லாம் வந்தீங்கன்னா இது ஃபேமிலி டூர் ஆயிருமா. நான் தான் அப்பவே சொன்னேனேம்மா, இவ ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் உன்கிட்ட வந்து ஐஸ் வைக்கிறான்னு நம்புனியா? நீ ஏண்டி இங்க வந்த? பெரியவங்க நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்ல. அப்படியா? சரி சரி பேசு பேசு. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நான் போயிட்டு வரேம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க, நான் மட்டும் போகலன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும்மா. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா இதை பற்றி. நான் உங்கள் அப்பா வரட்டும், பேசுகிறேன் அவர்கிட்ட, அதுக்கப்புறம் சொல்கிறேன் நீ போகலாமா வேணாமான்னு. அதுவும் இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்கன்றதுனால உங்கள் அப்பா விடுவாரான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இப்போ தான் நாட்டில் என்னென்னமோ நடக்குதே. அம்மா இது நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ஸ்கூல் டூர்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்மா. அது மட்டும் இல்லாமல் எல்லா டீச்சர்ஸும் இங்கே கூட தானே வர்றாங்க, அதனால நாங்கள் சேஃபாக செக்யூர்டாக இருப்போம்மா. நீ எதை நினச்சும் பயப்பட தேவையில்லை.
சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருமே வருவாங்கம்மா டூருக்கு. சரி சரி. ஐ சரியா, ஓகேவா? அப்போ எங்க டூருக்கும் நான் பேர் கொடுத்துறேம்மா. ஜாலி 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 புலம்புறவன் தமாசு எடுத்து நின்னா நீ மாசு. ஏய், எல்லாரும்லாம் டூருக்கு போக கூடாது. என்னம்மா? காசு என்ன இங்க கொட்டியாடி கிடக்கு? பணமரமா வச்சிருக்க வீட்டுல. இவளுக்கு 2000 ரூபாயா, அப்புறம் உனக்கு 2000 ரூபான்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் காசு யாரடி உட்காந்து அழுகிறது? என்னம்மா இது நியாயம்? உன் மூத்த பொண்ணு மட்டும் டூருக்கு விடுவ, என்னைய மட்டும் டூருக்கு விட மாட்டியா? நான் உனக்கு 2வது பொண்ணுன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் உனக்கு 2ஆம் பட்சமா? நான் தானே நீ முதல்ல டூருக்கு போகணும்னு கேட்டேன். இப்ப நீ எதுக்கு புதுசா வந்து இதுல ஆட் ஆகுற? ஹலோ ஹலோ, நீயும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிற, நானும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். உனக்கும் டூருக்கு கூட்டிட்டு போவாங்க, எனக்கும் டூருக்கு கூட்டிட்டு போவாங்க. அதைத்தான் நானும் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். நீ இதுல தலையிடாத. அடைச்சி நிறுத்துங்கடி 2 பேரும். இங்க யாருக்குமே டூர் கிடையாது, யாரும் டூருக்கு போக கூடாது. 2 பேரும் வீட்டிலே கிடங்க. அம்மா 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 போகாதம்மா. என்னாச்சு ராணிக்கா, ஏன் இவ்வளவு கோவமா வரீங்க? பின்ன என்ன லட்சுமி, வீட்டுல 2 பேத்து வச்சிருக்கேன் பாரு. ஐயோ, எனக்கு மாமியார் நாத்தனார் இல்லாத குறைய இவளுக்கு 2 பேர் தான்ப்பா தீக்குறாருங்க. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? மூத்தவ வந்து எனக்கு ஸ்கூலுக்கு டூருக்கு போகணுமா, அதுக்கு காசு கொடு, அப்பாட்ட கேளு, பெர்மிஷன் கேளுன்னு சொன்னா. சரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா 2வது உள்ளவ வந்து எனக்கும் டூருக்கு ஓகே சம்மதமா அப்படி இப்படின்னு கேட்குறா. இவளுக்கு ஒன்று பண்ணா அவளுக்கும் பண்ணணும், இவளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் அவளையும் கூட்டிகிட்டு போகணும். இவளுக்கு ஸ்கூலில் டூர்னா அவளுக்கும் ஸ்கூலில் டூரு. எப்பாடி ஒருத்திக்கு ஒருத்தி விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்கப்பா. இந்த ஒரு விளம்பரம் வரும் பார்த்தியா, ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைன்னு, அது இவங்க 2 பேர் தான். சரிக்கா விடுங்க, சின்ன பிள்ளைங்க தானே. கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கே பக்குவம் வந்துடும், சீக்கிரம் மாறிடுவாங்க, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் எல்லா விவரமும் தெரியுதுமா. எதுவுமே இவங்களுக்கு தெரியாததெல்லாம் கிடையாது. நம்ம தான் அந்த காலத்தில் மண்ணு மாதிரி வளர்ந்துருக்கோம். இப்போ இருக்கிற நண்டு சிண்டுலேருந்து பெரிய வண்டு வரைக்கும் எல்லாம் எல்லாத்த பற்றியும் பேசுதுமா. 2மே பொம்பளை பிள்ளையா இருக்கிறதுனால தான் இப்படி 2 பக்குவம் இல்லாமல் இருக்குதுங்க. இதுவே உன் வீட்டில் மாதிரி ஒரு பையனும் பொண்ணு இருந்திருந்தா ரொம்ப அம்சமாக இருந்திருக்கும். ஏக்கா நீங்க வந்து பாத்தீங்களா? ஏன் லட்சுமி? பொம்பளை பிள்ளையனா கூட பரவாயில்லக்கா, ஆம்பளை பையன் ஒன்று பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கேன், 2 அடிச்சு மாண்டு சண்டை போடுங்கக்கா. நமக்கு ரொம்ப சேரையா இருக்குது பாத்துக்குங்க. இவன் என்னடானா அந்த பக்கம் போகும்போது அந்த பொண்ணு மண்டையில தலையில கொட்டிட்டு போறான், அவன் என்னடானா இங்கிட்டு வரும்போது இவன் கையில பிடிச்சி நறுக்குன்னு கிள்ளிட்டு போறான். சும்மா சும்மா வம்பளுக்குதுக்கா. ஹே லட்சு, என்ன பண்றீங்க? வா சின்ன பொண்ணு. வாங்கம்மா. என்ன ரொம்ப நேரமா ஆளைய காணோம்? இந்த வள்ளியக்காவை காணான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தோம்க்கா, பாத்தீங்களா? இல்லையம்மா, நாங்க எதுவும் பார்க்கலையே. ஹலோ மேடம். கேன் ஐ see மிஸ்ஸஸ் குதிரைமுடி? ஏமா சின்ன பொண்ணு, இந்த அக்கா ஏதோ இங்கிலீஷ்ல பேசுறாங்க, வந்து என்னன்னு கேளு. சங்கதி சாக்குல அக்கான்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? லட்சு, இதெல்லாம் சரியே கிடையாது. உங்களை நீங்க சின்ன பொண்ணா காட்டுறீங்களோ? சரி சின்ன பொண்ணு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் போ. எஸ், குதிரைமுடி இஸ் மை ஃப்ரெண்ட். ஆஹா, ஓகே. கேன் ஐ see her now? No, she is not available here. We don't know where she is. என்ன அழகா இங்கிலீஷ் பேசுறா சின்ன பொண்ணு, பாத்தீங்களாக்கா? ஆமா லட்சுமி, அவ இங்க குடி வந்ததுல இருந்தே பாக்குறேன், நல்ல படிச்ச பொண்ணு. May I know why you are asking? You don't know why I'm asking her? No, seriously, we don't know about that. Actually, I'm here to talk to Mrs. Kudiramudi to appreciate her brave and boldness. இங்க பாத்தீங்களாக்கா, இந்த அக்கா ஏதோ பெண்கள் நலச்சங்கம்ல இருந்து வந்திருக்காங்களாமா. அவங்க ஏதோ குதிரைமுடிய பார்த்து நேரா பாராட்டணும் அவங்களோட தைரியத்தை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஐயா பாத்தியா, நம்ம கூடவே இருக்கா. எதுக்காக நமக்கே தெரியல. இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. May I know the reason which stimulates you to appreciate her? Fine. You don't know about her popularity, I guess so. So, please go to the YouTube channel. You all are having social media, right? Please go to the YouTube and search for Mrs. Kudiramudi. You will get to know about her popularity and famous. Bye-bye. ஏ சின்ன பொண்ணு, என்ன சொல்லிட்டு போகுது அந்த வெள்ளக்காரக்கா? ஏதோ யூடியூப்ல குதிரைமுடிய பத்தி வைரலா போய்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி பார்த்து அவங்களோட பாப்புலர் என்ன, ஃபேமஸ் என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. வாங்க வாங்க பாப்போம். டேய், இந்த ஊரு சூப்பர்டா. நாளை கழிச்சு ஸ்கூலுடா. டேய், அத பத்தி இப்ப ஞாபகப்படுத்தாதடா, அத அப்ப பாத்துக்கலாம்.
அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்டா, ரெக்கார்ட் நோட் எல்லாம் எழுதணும். நம்ம பாட்டுக்கு கட் அடிச்சிட்டு இங்க வந்துகிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் வாயை மூடுடா, அதை நினைக்கும் போதே பக்கு பக்குங்குது. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண விடுடா. ஏங்க இங்க வாங்களேன். கொஞ்ச நேரம் என்னை தனிமையில இருக்க விடுடி. எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க. என்ன வேணும் உனக்கு? ஏங்க உங்களுக்கு பக்கத்துல, அதாவது எனக்கு நேர் எதிரா இருக்கான் பாருங்க ஒரு கண்ணாடி போட்டவன். அவன் என்னைய பார்த்து கை காட்டுறாங்க, ஹாய்ன்னு சொல்றான். ஏய் சும்மா இருடி, வந்த இடத்துல ஏதாவது வில்லங்கத்தை வளர்த்து விட்டுறாம. தொட நடுங்கி. இப்ப நாங்க கேஷுவலா இருப்போம்ல. அந்த ஆளு பாட்டுக்கு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க நிம்மதியா தென்றல ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அது உனக்கு பொறுக்கலையாடியுமா? டபரி தலையன் சிக்கட்டும், சின்ன பின்னமாக்கிடுறேன். ஐ இந்த பாப்பா அழகா இருக்காளே. உன் பேர் என்ன? பக்கத்துல தான் இருக்கா, நம்ம வேலைய காட்டுவோம். ஐயோ, இவர் யாருன்னே தெரியலையே. இந்த அங்கிள் எதுக்கு என் மேல கை போடுறாரு? இப்ப என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டாரே. ஹாய் பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோமா? இல்ல சொன்னா என்னையே தப்பா நினைச்சுக்குவாங்களா? யாராவது என்னைய பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் கையவே நீ தள்ளி விடுறியா? இத பக்கத்துல யார்ட்டையாவது சொல்லி அடி வாங்கி கொடுத்துருவாளோ? அவளை ஒரு பேட் டச் பண்ணுவோம். பேட் டச் பண்ணா பொண்ணுங்க அமைதியா இருந்துருவாங்க பயந்துக்கிட்டு. ஹாய் செல்லம். ஏன்டா பொறுக்கி நாய. ஏன் ரீமா நீ ஏன் அழுகுற? டே மச்சான், ஏதோ பெரிய சண்டை நடக்க போகுதுடா. போனை எடுத்துறா, வீடியோ எடுப்போம். ஏமா வள்ளி, பிரச்சனை எதுக்குமா? விடுமா. எனக்காக நீ குரல் கொடுக்க வரல, ஆனா ஊர்ல நடக்கிற எல்லா அநியாயத்துக்காகவும் நான் குரல் கொடுப்பேன். டே பொறுக்கி ராஸ்கல், இப்ப என்னடா பண்ண அந்த பொண்ண? நான் எதுவும் பண்ணலையா? நீ என்னமா? இப்ப நான் பார்த்தேன், நீ அந்த பொண்ண பேட் டச் பண்ண. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? என்னம்மா? யோ என்னையா உன் பொண்டாட்டி சும்மா என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு? இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன் அம்மா. முதல்ல உன் ஒய்ஃபை கூட்டிட்டு தனியா போயா. இப்போ நீ அந்த பொண்ண தப்பா தொட்ட. அந்த பொண்ணு எதுக்கு தேவையில்லாம இப்ப அழுகணும்? அது அழுதா நான் என்ன பண்ண முடியும்? அது அழுதா அதுகிட்ட போய் ஏன்னு கேளு. டேய் நீ யாருடா? புதுசா வந்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்க? ஆஃப் பண்ணிட்டா கேமராவை. டே தம்பி, கேமராவை எப்பயுமே ஆஃப் பண்ணிடாத, ஆன்லே வச்சிரு. சரி ஆண்டி. ஆண்டியா? உனக்கு நான் அப்புறம் வச்சுக்கிறேன் இரு. ஏம்மா விடுமா 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 என்னைய. காம பிசாசு, சின்ன பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம எங்க ஓட பாக்குற? உன்னை விட்டுருவேன நானு? எந்திரி வா, எந்திரி வா. என்னைய அப்பவே பார்த்து நீ ஹாய் சொன்னில்ல? என்னைய மன்னிச்சிரு தங்கச்சி, தெரியாம சொல்லிட்டேன். தங்கச்சியா? உன் தங்கச்சிக்கு இப்படித்தான் நீ ஹாய் சொல்லுவியா? அந்த பொண்ணோட வயசு என்ன, உன் சைஸ் என்ன? உனக்கு பேத்தி வயசு அவளுக்கு இருக்கும், ஆனா அவளை பார்த்து நீ பேட் டச் பண்ற இல்ல? இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா. தப்பான எண்ணம் உன் மனசுல இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி தப்பா தொடுதல்லாம் இருக்குது. இதுவே அந்த தொடுற கைய வெட்டிட்டா? ஏம்மா என்ன மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா, தெரியாம தொட்டு கையெல்லாம் வெட்டிடாதவா. என் பாப்பா தெரியாம பண்ணிட்டே பாப்பா, என்ன மன்னிச்சிரு பாப்பா. உன் தாத்தாவா நினைச்சு என்னை மன்னிச்சிரு, இல்ல உங்க அப்பாவா நினைச்சு என்னை மன்னிச்சிரு. பேசாம இந்த ஆண்டி கிட்ட வந்து என்னை விட்டுற சொல்லு பாப்பா. அங்கே நெல்லு பாப்பா, கேமராக்குள்ள வராத. உங்களை மாதிரி ஆம்பளை இருக்கிறதுனால தான் பிறந்த குழந்தையில இருந்து படிக்கிற டாக்டர் வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாம போச்சு. டேய், இந்த குதிரை முடி இருக்கிற இடத்துல பெண்களுக்கு எந்த விதமான தப்பும் நடக்காதுடா. தேங்க்யூ ஆண்டி. அழக்கூடாதம்மா, பெண் குழந்தைகள் எப்பயுமே அழுகவே கூடாது, சரியா? ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்துச்சுன்னு வையேன், உன் பக்கத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லு, அவங்க உதவிக்கு வருவாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் பார்க்காத, சரியா? நம்ம யாருக்காகவும் அழுகக்கூடாது, நம்மளை பார்த்து தான் மற்றவங்க அழுகணும். போமா போ. வள்ளி. ஏசப்பா, நீங்களா? நான் நீங்கன்னு தெரியாம அந்த ரவுடின்னு நினைச்சு அடிச்சிட்டேங்க. யாரு? நீதானே? செஞ்சிருப்பமா, செஞ்சிருப்ப, தெரியாம தான் செஞ்சிருப்ப. சரிங்க, கோச்சுக்காதீங்க, வாங்க போவோம். டே மச்சி, இதை மட்டும் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணோன்னு வையேன், லைக்ஸ் சும்மா பிச்சுக்கிறோம்டா, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அள்ளிரும்டா. போடுறா, எங்க அப்பனுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும்டா. படிக்கலன்னா எரும மாடுதான் மேப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருடா. நம்ம மட்டும் இதை அப்லோட் பண்றோம்,
ஒரு நாள்ல கோடீஸ்வரன் ஆகுறோம்டா. அட்லீஸ்ட் லட்சாதிபதியாவது ஆகி காட்டுறோம்டா. இத பத்தி மக்கள் வேற பேட்டி கொடுத்திருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட அஜய் டிவில இருந்து பிரியா பேசுறேன். நம்ம நாடே பரபரப்பா பேசக்கூடிய ஒரு தலைப்பை பத்தி தான் உங்க கூட பகிர்ந்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம காட்டுலயும் நாட்டிலையும் வளர்க்கக்கூடிய மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை கூட பெண்களுக்கு கொடுக்க மாட்டேன்றோம். பெண்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அறியாமையை போக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாலையும் இன்டர்நெட்லையும் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் வெளிவிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஊர்லயே நடந்திருக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை, ஒரு சின்ன பொண்ணுக்கு நடந்திருக்கிற வன்கொடுமையை தட்டி கேட்டிருக்காங்க ஒரு பெண்மணி. அவங்க பேரு தான் குதிரைமுடி. அவங்க பண்ணியிருக்கக்கூடிய செயல்களை பற்றி பலரும் இன்னைக்கு சோஷியல் மீடியாலையும் யூடியூப்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கண்டென்ட் எப்படி இருக்குது, அந்த வீடியோ எந்த அளவுக்கு வைரலாக இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு இங்கே வந்து செக் பண்ண போகிறோம். இது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பீச் தான். ஸோ இந்த பீச்சில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம சாதாரணமாக ஒரு ஃபீட்பேக் மாதிரி கேட்கலாம். அம்மா, ஒரு சின்ன பேட்டி. நேற்று இந்த சமூக வலைதளங்களில் குதிரைமுடி அப்படின்றவங்க, வள்ளின்ற பேர் கொண்டவங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு நடந்திருக்கிற அக்கிரமத்தை வந்து தட்டி கேட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? அதை பற்றின உங்களோட கருத்து என்னம்மா? அந்த பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணுங்க. நேத்து கூட நான் அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணோட பெரிய ஃபேன் ஆயிட்டேங்க நானு. உங்களுக்கு தெரியுமா, இன்ஸ்டாகிராம்ல வள்ளி குதிரைமுடி ஃபேன் பேஜ்னு ஆரம்பிச்சு எனக்கு கிட்டத்தட்ட 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நாட்டுல இந்த மாதிரி தப்பான செயல்கள்லாம் நிறைய கிடக்குது. ஆனா அதை தட்டி கேட்கறவங்க ரொம்பவுமே குறைவுதாம்மா. அவங்களெல்லாம் பாராட்டி அங்கீகரிக்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு ஆண் இல்ல, அவரை அவங்க கை நீட்டி அடிச்சிருக்கிறது, பறக்க விட்டது எல்லாம் சரிதானுங்களா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? படிச்சவங்க தானே நீங்க, உங்களுக்கு அறிவெல்லாம் நல்லா தானே இருக்கு. இப்படி வந்து என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? ஒரு ஆம்பளையா இருந்தா அதுக்குன்னு பொம்பளை பிள்ளைய இப்படி வன்கொடுமை பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்கம்மா. எங்களுக்கெல்லாம் அந்த குதிரைமுடி இப்போ ஒரு முன் உதாரணமா இருக்காங்க. அவங்களா இருக்க கண்டு இப்போ அடிச்சு விரட்டி இருக்காங்க, பறக்க விட்டுருக்காங்க. இதுவே நானா இருந்திருந்தேன், போக்சோ சட்டத்துல தூக்கி உள்ள கம்பி என்ன வச்சிருப்பேம்மா, கழிதுன்ன வச்சிருப்பேன் அவனை. ஓகேம்மா, ஓகே, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. நன்றி. பாத்தீங்களா மக்களே, எங்களோட அஜய் சேனல்ல நல்ல மனிதர்களை பத்தியும் நல்ல மனிதர்களை பாராட்டக்கூடிய நல்ல மனுஷங்களை பத்தியும் தான் நாங்க பேட்டி எடுக்கிறோம். எங்களோட சேனலே லைவான ஒரு சேனல் தான். இந்த சேனலை தொடர்ந்து நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம மற்ற சேனல் மாதிரி சின்னத்தர தர்மத்தொர அப்படின்லாம் நாங்க ஒன்றும் காட்ட மாட்டோம். எங்களோட லைவ் சேனலை நீங்க எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ, பை பாய். பாத்தீங்களாக்கா இந்த குதிரைமுடி என்னெல்லாம் வேலை பண்ணிருக்காங்கன்னு. நாளைக்கு இதையே நம்ம ஒரு செலிப்ரேஷனா வைக்கிறோம், சரியா? குதிரைமுடி இன்னும் இங்க வரல, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தரும் விதமா கேக் வெட்டி கொண்டாடுறோம்க்கா. என்ன மக்களே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காம சின்ன பொண்ணு ஷோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் சாயங்காலம் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய எங்களுடைய வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட எல்லா எபிசோடையும் கண்டிப்பா ஒண்ணு விடாம பாருங்க மக்களே. சரி சொந்தங்களே, பாய் பாய்.